ஜாலியா இருந்துச்சுல? ஆமா. ஹலோ சொல்லுங்க. ஏய் எங்கடி இருக்க? ஒரு மணி நேரத்துல வரேன். இன்னும் ஆள காணோம். சொல்லியிருந்தேன் இல்லைங்க, ஃப்ரெண்டோட ஷாப்பிங் வந்திருக்கேன்னு. நான் எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வந்துடுறேங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எவன் கூட சுத்தி நின்றான்னு தெரியல. இவ வேற இங்க இருக்கான்னு தெரியலையே வேற. சிப்பாமா சார் சார் நீங்க ஆர்டர் பண்ண ஜூஸ் சார். இந்தா இதை குடி. கொஞ்ச நேரம் உன் புருஷனை மறந்துட்டு நிம்மதியா இரு. ஐயோ நான் வீட்டுக்கு போகணுமே, டைம் ஆயிடும். அதெல்லாம் போய்க்கலாம், நீ குடி. ஹலோ டேய் எங்கடி இருக்க? அதான் சொன்னேன் இல்லைங்க, ஃப்ரெண்டோட ஷாப்பிங் வந்திருக்கேன்னு. நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. போய் சொல்லாத, எங்க இருக்க சொல்லு. நானும் அவ்வளோ காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். காஃபி குடிச்சிட்டு இருக்க? சரி இரு, வீடியோ கால் வரேன். வீடியோ காலா? எதுக்கு? டேய் இருடி வரேன். போனை கட் பண்ணிட்டா. என்ன பண்றது தெரியலையே, போனை கட் பண்ணிட்டா. இப்ப எவன் கூட சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. தெரியும், எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் கூட உன் புருஷனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான்ல. போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். வீடியோ கால் எடு எடு எடு. போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. ஓகே முடிஞ்சிச்சு. போன் சுவிட்ச் ஆஃப் பண்ற. போன் சுவிட்ச் ஆஃப் பண்ற. தெரியும் எங்க இருக்குன்னு தெரியும். வரேன் இரு. நீங்க எங்க ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு அவன் கூட சுத்திட்டு இருக்க? எங்கடி அவன்? அடிச்சிட்டே இருக்கீங்க. எங்க உன் லவர் எங்க? லவரா? பைத்தியமா நீங்க? நான் என் ஃப்ரெண்ட் இப்பதான் புட்டிக்ல இருந்து வெளிய வரோம். திரும்ப போய் சொல்லாத மீனா. ஏன்டா இப்படி என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்களோ? அண்ணா என்ன ஆச்சுனா? மீனா ஏன் அழுகுற? நீங்க எங்க ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு அவன் கூட சுத்திட்டு இருக்க? எங்கடி அவன்? அடிச்சிட்டே இருக்கீங்க. எங்க உன் லவர் எங்க? அண்ணா நானும் அவளும் தான் ஷாப்பிங் வந்தோம். நாங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் நீங்க கால் பண்ணீங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அவ போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுனா. இதானா நடந்த உண்மை. அவ ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா, அவளை போய் சந்தேகப்படுறீங்க? அவளோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு என்னோட நம்பர்ல இருந்து கால் பண்ணா. நீங்க தான் எடுக்கவே இல்லைண்ணா. ஏன்னா நீங்க எடுக்கல? மீனா நீ உண்மையா தான் இருக்க. ஆனா என் மைண்டு தான் நீ பொய் சொல்றேன்னு சொல்லிட்டே இருக்கு. நீ உன் ஃப்ரெண்டு கூட தான் ஷாப்பிங் போயிருக்க. ஆனா நானு ஏதோ பையன் கூட சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஓவர் திங்கிங் தான். இந்த மன்னிச்சிடு மீனா, நான் எல்லாரும் முன்னாடியும் கை நீட்டி அடிச்சிட்டேன். நீ வேணா என்ன அடிச்சுக்கோ. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன். மன்னிச்சிடு மீனா. என்னை அடிச்ச அடி கூட 2 நாள்ல சரியா போயிடும். நான் நீ பேசின வார்த்தையெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. நீ ஒரு பைத்தியம்டா. மறக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் நான் உனக்கு கடவுள் இல்ல ரமேஷ். நீ ஒரு சந்தேக புருஷன். இனிமே உன் கூட வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. குட் பை பாப்பாவி.